ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் முழுமையாக சரணடைந்த நிலையில் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனம் மெதுவாக நமது இதய சக்கரம், நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து இன்றைய தியானத்திற்கு நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் தெய்வீகங்களின் நுட்பங்களின் தூய்மையையும் மனதின் தூய்மையையும் வாழ்க்கையின் தூய்மையையும் பூமியின் தூய்மையையும் தூய நம்பிக்கையையும் தயவு செய்து எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, தங்களின் தூய்மையான அன்பின் மூலமாக எங்களின் இதயத்தை தூய்மை செய்து தங்களின் அன்பை எங்களுக்குள் உணர வைத்திடுங்கள் அம்மா. தாயே, தூய்மையான நுண்ணறிவின் மூலமாக எங்களுக்குள் தெய்வீகத்தின் நுட்பத்தை உணர வைப்பவரான தாங்கள், நாங்கள் எப்பொழுதும் மாறாத தன்மையுடன் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் தியானத்தினுள் நாங்கள் ஆழ்ந்த தியானத்தின் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव सा
श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் சமநிலையற்ற தன்மைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். தாயி, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் குற்ற உணர்வையும் பயத்தையும் மமகாரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் தங்களின் தூய ஆசையை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். தாய், நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரிந்து ஆசிர்வதியுங்கள். கவனம் இடாநாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா. தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அசுர குணங்களையும் நான் என்ற அகங்காரத்தையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் பொறுப்பற்ற நிலையையும் இனிமையற்ற பேச்சுகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் தங்களின் தூய அன்பை உணர்ந்தவர்களாகவும் எங்களின் செயல்களில் தூய்மையை தங்கள் அருளால் காண்பதற்கும்
தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள். கவனம் பிங்களா நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேஷா, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, கிரியா சக்தியாகவும் இச்சா சக்தியாகவும் ஞான சக்தியாகவும் விளங்கும் தாங்கள் எங்கும் நிறைந்திருக்கின்ற பிரம்ம சக்தியாவீர். தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் சமநிலையற்ற தன்மைகளையும் முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் இறைவனின் ராஜ்யத்தினிலே நிலைத்திருக்க அருள் புரியுங்கள். கவனம் நமது மைய நாடி. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரம். தாயே, கணங்களின் இறைவனான ஸ்ரீ கணேசரின் சொரூபத்தில் எங்களில் அமர்ந்திருக்கும் தாங்களை நாங்கள் பணிவுடன் வணங்குகிறோம் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் கவனச்சிதறல்களையும் சமநிலையற்ற தன்மைகளையும் தூய்மையற்ற ஆசைகளையும் எங்களுள்ளிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். தாயே, தீயவைகளிலிருந்து எங்களை காத்தருளுங்கள். ஸ்ரீ கணேசராகிய தாங்கள் ஓம்காரத்தின் வடிவமாவீர். எங்களுக்குள் ஓம்காரத்தின் ஓசையின் ஒளியை உணர்வதற்கு எங்களின் தியானத்தில் நாங்கள் அமைதியான சமநிலையான தியானத்தை அடைவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தங்களின் நல்லாசி இருந்தால் மட்டுமே எங்களால் எங்களின் தியானத்தினுள் முன்னேற இயலும். தாயே, இங்கு எங்களின் மனிதர்க்குரிய குணங்களை எவையும் செயல்படாமல் அவை தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தாயே, ஸ்ரீ கணேசரின் தூய்மை, விவேகம், மங்களகரம், அன்பு, மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களையும் எங்களுள் நிலைநிறுத்தி நாங்கள் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தை உணர அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
श्रीनिर्मला देवै नमो நமः. சில நிமிடம் கவனம் மூலாதாரத்தில் வைத்து தியானத்தில் இருப்போம். நமது கவனத்தை மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வ சிஷ்யம் கூறி தியானத்தில் இருப்போம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारपूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते
पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக எங்களின் நாபி சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, ஸ்ரீ லக்ஷ்மியின் தூய்மையை எங்களுள் நிலைநிறுத்தி வேதங்களின் நிலையை அவற்றின் தூய்மையை எங்களுள் உணர்த்தி நாங்கள் எப்பொழுதும் அமைதியாகவும் திருப்தியானவர்களாகவும் இருப்பதற்கு அருள் புரிபவர் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் போதுமென்ற மனதை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களின் நாபி சக்கரம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும் அம்மா. எங்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவத்தை உணர வைத்து அதன் மூலம் எங்களுள் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தை அளித்து ஆன்மீக முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்பவர் தாங்களாவீர். எங்களுக்குள் தியானத்தின் சக்தியை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களுக்குள் இறைவனின் அன்பை உணர வைத்துள்ள தங்களுக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் தங்களின் அருளால் தூய விருப்பத்துடனும் தூய அறிவுடனும் வாழ்க்கையின் தூய்மையான சக்தியை பெறுவதற்கு தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக எங்களின் விசுத்தி சக்கரத்தில் 16 இதழ்களில் அமர்ந்திருக்கிறீர்கள் அம்மா. தங்கள் அருளாசி எங்களின் 16 இதழ்களிலும் எப்பொழுதும் மாறாத தன்மையுடன் நிலைத்திருக்கவும் அதன் மூலம் எங்களின் விசுத்தி சக்கரம் தூய்மை அடையவும் தாங்களே ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா.
எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து குற்ற உணர்வுகளும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டிருக்கிறது. எங்களை தூய ஆத்மாவாக நிலைநிறுத்தி எங்களின் செயல்களில் எது சரி எது தவறு என்பதை கண்டறிய செய்பவர் தாங்களாவீர். இனிமையான சொற்களை பயன்படுத்துவதன் மூலமாக புதிய சகஜ யோகிகளை தேடுதல் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை சகஜ யோகத்திற்கு கொண்டு வருவதற்கு எங்களின் இனிமையான பேச்சின் மூலமாக சொற்களின் மூலமாக நாங்கள் தங்களின் ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் பெறுவதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் சகோதரத்துவத்தின் கூட்டுணர்வை நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் தங்களின் அன்பை புரிய வைத்திடுங்கள், உணர வைத்திடுங்கள். எங்களின் தவறுகளை நாங்கள் கண்டறிந்து அவற்றை சரி செய்யக்கூடிய நிலைப்பாட்டை எங்களுள் வலுப்படுத்துங்கள். நாங்கள் மற்றவர்களின் குறைகளையும் மற்றவர்களை பற்றி யோசிப்பதையும் தங்கள் அருளால் எங்களுள் இருந்து அகற்றப்பட்டு நாங்கள் தூய ஆத்மாவாக மட்டுமே இருக்க அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் விசுத்தி சக்கரம். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்டு தியான நிலையிலேயே தொடர்ந்து இருப்போம். It's very surprising that such a great incarnation of Sri Krishna came even much later than Rama and has sent his special people to live in America. Of course, there are many who are seeking in this country, no doubt. But there are many who are also misleading them. That's how you find, despite all our effort, we have not been able to expand Sahaja Yoga very much. What one has to learn from his life is very, very important. The first and foremost thing he taught was collectivity. He used to get hold of small boys and play with them together. Rama didn't do that. He used to get hold of ladies who were selling milk and also butter. Those who used to go to fill their water in the pitcher. He is the one who collected all such people in the village of Gokul. He played all kinds of pranks on his friends and his mother and the mother's friends.
behaved just like a very naughty child, just to show that he was just like all of us. As you know, he was the incarnation of Sri Vishnu. First, Sri Rama was born, took incarnation as Sri Rama, which was in the Aryan race. Means that time we had an Aryan race which was sort of superior race than others. But when he came as Krishna, he took his birth in Yadav dynasty, we can call it. They were not superior, they were selling milk, having cow herds, and doing work not of any religious style. But they were innocent, simple people living in the villages, and they saw the great miracles of Sri Krishna's childhood. He killed demons, he killed Putna. All these people were sent by his uncle Kamsa to kill him. It was to be, because he had to prove that he was the incarnation of Sri Vishnu, and he did it. As a child, how he killed those people is remarkable, and how he made them out, though they were all camouflaged. In these modern times, difficult for people to believe that there could have been any incarnation like Sri Krishna. But in Sahaja Yoga, we have method of absolutely establishing the truth that Sri Krishna was there ruling on the Vishuddhi Chakra. From his childhood you can see he was fond of collectivity. And he tried to create collectivity of people who were very simple, uneducated, good-hearted people. And that is his special quality. And all the people of that village knew him very well, all cared for him, and when he had to go, they felt very sad, and all of them came running and crying for him. It was a small boy who was going. After all, what is there? A little boy from the village is going. The whole village had gathered to cry for him. That is what we all Sahaja Yogis have to know. As a child also, he was a very collective personality. He actually emits collectiveness. The collective consciousness that you enjoy is because of his blessing. I find that Americans are very collective in the sense they are more bothered about other countries than about their own. They want to go all the way to Vietnam, now to Iraq, now to some other place, going all over the world. They try to correct. But their own country, they do not see what's wrong. It's so divided. Mainly divided on race, racial discrimination, is divided by religions,
And all of these are just concepts which they have accepted and are fighting among themselves. Now, after all these, there are people who believe they are born criminals and they should be criminals. And their criminality is going very far. They are gangsters. Even small children have become gangsters. But the worst part is that these little boys also, including others, all these criminals, are regarded as big heroes. I have seen once a young boy wearing a shirt with another young boy's photograph on it. So he told me, I said, who is this? You don't know? Very famous gangster is. At the age of 13 years, he's a very famous gangster, and this boy is very proudly putting up that like a big hero, or you can call it like a god there. So see the perversion to what limit Sri Krishna's blessings have been used. That's why this country is very difficult. One after another, there has been attack of negativity. For example, first thing started by Christians who said that Jews killed Christ. It's not true. He was never killed by Jews. Christ was killed by Jews is a false statement. Absolutely. Christ was not killed by Jews. How can a multitude kill a man? It's the law there. The Romans, or we can call the Roman law, crucified. So the Christians started nicely torturing the Jews because Christ was killed. I don't know how to explain this. Such absurd idea. Now somebody was killed so many years back, and now what's the use of killing some grandchildren of those people or great-grandchildren of those people? But they did not. The Jews did not. Still, this concept was there that the Jews killed, and the Christians felt they have a right to torture the Jews. So when the Jews came here, they were never given a good position, they were tortured very much and troubled very much. It happened everywhere, but very much more here. So among Jews now came out some devils, like Freud. And he said, all right, we must shatter these Christians absolutely. Their moral roots must be finished. So he started his own psychology to destroy the Christians. And Christians stupidly accepted. They did whatever he said, experimented whatever he did. When I was once in Switzerland, 2 girls came and they were shaking in the program. I couldn't understand. I called them, I said, why are you shaking? So they said that actually we are very much degree holders in Freudian knowledge.
And we have done all experiments of Freud. And then why are you shaking? Because we have power to shake all the time. So they followed this Freud. And this vindictiveness that was there was not seen by anyone, even by Jews. As a result, we had people who were deadly against each other and ruining each other, destroying each other. Then this black and white business started. All kinds of theories people are putting up to show that the blacks are bad or the whites are bad. The difference is only skin deep. If you want, you can cut the skin and see for yourself. Inside body is the same. But it was so. This divisive method started. And it's still going on. I always say, without blacks, Americans will be left high and dry. Look at the talent they have. Not only music. Atlanta, I saw all the blacks were winning and whites were not anywhere. Very nicely. They used to run very swiftly at the end of it, you see. And all the whites were saying, ha, ha, ha. They were nicely enjoying their victory. You don't have the stamina of the blacks also. So in games also, same thing. With all this, what is going to happen to America? It's a country which has to be collective because of Sri Krishna. All of them are immigrants here. Who is not an immigrant? Whether they came early or later doesn't matter. Thank God, I've told you many times that Columbus lost his way and came here, not to India. Otherwise there would have been no Indians left and no Sahajoga. I think it was the trick of Hanumana. He misled him and Columbus came here, thank God. Now, you are in a country where you have to be collective. Krishna won't spare you unless and until you are collective, or you give up this nonsense of skin deep differences, then religious differences. He had a friend who was lame by one leg. He had some friends who were very black. He had some friends who were quite Indian white, I should say. I shouldn't say white like you people, but Indian white. He had all kinds of colors. And he took his own birth in the Yadav Vansh. They were milk sellers, milkmen who used to sell milk to people. He didn't take his birth in a very royal family like Sri Rama. Though he was, because later on he became the king of Dwarika. But in his style, in his behavior, in his life, nobody could see that he was a royal personality. He could sleep under a tree. He could eat anything that he could get. All kinds of sweet, sweet stories you can read in his life, showing how he was enjoying his collectivity.
never showing off. And his collectivity has to be worked out in this country. Unless and until it is done from your heart, it's not going to work out. We had problems like this always with our collectivity here. For example, a lady, she's a big lady, I think. She started correcting people. Why do you put here, this thing is getting dirty, that thing is this and that. Such a woman should be sometimes sent to some stable to clean it. Then she will give up these nonsensical ideas that she has. If you are a Sahaja-yogi, you cannot behave like this. And this kind of behavior can destroy Sahaja-yoga. Have you ever heard me saying that this is dirty, this is not good, I don't like this? Did I say ever? First of all, we have to understand, if we have to be collective, we should give up these stupid ideas about ourselves. Some people get some position, maybe some money, maybe I would say have a background. If you are sticking on to it, then you are not a Sahaja-yogi. You are saints. You cannot be demanding. You have to give and give and give. Whatever may be your position in life, if that can overpower you, then you are not a Sahaja-yogi at all. Sri Krishna, who is the Virat, who is the great primordial personality, didn't show any such signs of his greatness. But Americans have a speciality to show that they are something outstandingly great. But Sahaja-yogis, please don't learn those things. You have to make others unlearn. If that cannot happen, it's better to leave Sahaja-yoga forever. Such people will make everyone miserable and destroy Sahaja-yoga in America. Even about protocol, you should become timeless. Absolutely timeless. Now, if you are particular about time, Sri Krishna will play his tricks and your timing will be finished. Happened yesterday. So, one has to know that time is your slave. And you don't have to be the slave of time if you are a Sahaja-yogi. Otherwise you are not. That means you are guided not by the divine. The divine works out everything very well. But for whom? For Sahaja-yogis. But if you are not Sahaja-yogis, you will topple down. In every way, we should find out what things we have accumulated among ourselves, which is not Sri Krishna's quality. Now, Sri Krishna used to steal as a child the butter from the ladies. Why? Why did he steal the butter? Because they were selling it to the military of Kansa,
his uncle, who was a devil. They used to go all the way to sell him in Mathura. So he used to steal it because children needed it and giving it to children. He didn't like this idea. Why should it go to these horrible Rakshasas of Mathura? Just the opposite is America. All the false gurus, all the Rakshasas come here and they get all the butter. As if people have no brains to understand. While Sri Krishna is the brain of the Virat. But here you find the people have no brains. Anybody comes, says something, they, great. Somebody talks big, all right. They'll give away their money, they'll give away their houses, their children they'll remove from the school for something extremely stupid. While he is the brain in the body of Virata. So this kind of brainlessness comes and we really start, even Sahaja Yogi start behaving in a manner that shows they're really brainless. Apart from that, he is Kubera. He is the god of wealth. That's why there is wealth in this country. But this wealth is all becoming debts, you see, because of the special brains of Americans. They're so stupid that whatever is selling in the market, whether they need it or not, they'll buy. Take loan, again take loan, till they are absolutely indebted. Now here in the country of Kubera, you should be really rich. Rich doesn't mean just to have a bank balance, but means by temperament. Now it's much better, but once upon a time, Americans were the most miserly Sahaja Yogis. They used to send me candles as present, and I used to hide that. I said, Baba, why do you send candles even? Don't send anything. Because everybody is going to see those candles, and what are they going to say about it, that candles have been sent? Now, this I am talking for introspection. Are we collective? Are we willing to share everything that we have? Do we look down upon people who come from other countries? Do we have racialism in us? 35 Sahaja Yogis came from Australia to America as if this is some Hajj. They went back with very bad vibration. Out of them, half were thrown out of Sahaja. Imagine Australia is a country where they used to send all the criminals. So first and foremost, to judge yourself is to see your vibrations. That you should meditate and judge your vibrations if you are really collective or not. Because you are not like that, Sahaja Yoga does not spread. I have seen people from Hare Rama, Hare Krishna. Poor things have found nothing. They get up at 4 o'clock, start their Hare Rama, Hare Krishna bhajan, 4 o'clock. Right? Then the whole day they wear a very thin dhoti
in which they are shivering. They shave their heads and put a penny pig's tail here, which is bought in the market. If you see their dedication, you will be surprised how they are so much dedicated when they haven't found anything whatsoever. What about the nuns? You see them, you'll be amazed. One fellow came from the Catholic Church to us. He was trying to be a priest. He said, Mother, Sergio, you don't do anything. I said, what do you want to do? No. There we could not eat any meat on Fridays. On Saturdays we could not drink anything. Then on Sundays the whole day we had to fast and pray to God. Then what about the rest of the time? The rest of the time we had to remember Bible by heart and then recite it. And if we made even one mistake, the Father would give us a nice beating. That's another problem with Sahaja, because it is Sri Krishna's play. It's so simple. You don't have to do anything of the kind. No disciplining, nothing left to you. You are your own master. You are your own guru. But these things which are lingering in your mind, which are just the opposite of Sri Krishna's life, which you have acquired in this country, are still there here and there. Some of the people are really still so much busy with themselves, they look so pale, thin. I tell you, I can't believe they are such people. So when we see Sri Krishna's life, the way he lived, and then he went to help the Pandavas. He told Arjuna that I can be your charioteer, I can drive your chariot, but I will not fight. Arjuna knew that he was all powerful. If he is there, everything will work out. And all my army I'll give to Kauravas to see the balance. He said, all right. He didn't fight to show off, I am this, I am that. Like here, Mother, I am the leader. I am the leader. I can't hear. Mother, I am this. You are a Sahajogi. It's a very great name that you have achieved. The highest position you have achieved. There's nothing more to be achieved. Like somebody asked me, Mother, the Indians in India never catch. Why do we go on catching all the time? I said, because Indians in India know they have achieved it now. Nothing to be achieved. You want to have God's realization. I don't know what are the realization. They don't think like that. They say we have achieved now. We are in the sea. It's for us to swim over. All these things, some of you have crossed over, some of you have absolutely lost them, but some of you are still there, and they are the most dangerous thing. As Christ has said, be careful of the murmuring souls. I don't know how to stop these little rat-like people who are cutting the nest of Sahaja.
I've been reported about many, and I'm really shocked. After so many years of my visit, how can people talk ill of each other and can create these problems? Sri Krishna's friendship is well known. You know with Sudama how he behaved. All his beautiful manifestations must show in your character. Then only this country can be saved. I must say it's now here. We have Canada, we have people also, I'm told, from Austria, from all over, from England. But still, we are not so many people as we should have been. If you just take Austrians, they must be double of this. If they could do it, why can't we do it? Because we do not introspect, we do not grow out of our egos. They will say that why didn't Krishna meditate? You have to meditate on Sri Krishna. If he meditates, what will happen to you all? On the whole, I was very happy with the other day's program, somehow. Despite, as usual, in New York, our inability to really do good advertising, unsystematic everything. Despite that, we had so many people, and I put the responsibility on them. Because that's the thing, it is Sri Krishna's responsibility. And that is what is your responsibility now. You are responsible for America and Canada, South America. You all are responsible, and you people should be such that people who see you, listen to you, are with you, should know that these are the Gopa and Gopis of Sri Krishna. Unless and until that happens, this America is the most difficult place. Sometimes I feel it's not Gokul but Mathura. So it is for you. And otherwise you cannot enjoy. If you live with your all old clothes, you can't enjoy. I must say this time, there were so many people and I have asked them to promise and put a bandhan on them, and I am sure they will try to keep my promise. I am sure. But it is you people who disappoint them. When they see you, they are disappointed. Actually, here is the first time Vishwa Nirmala Dharma has been established as a religion. It is, but the rest of it is zero. So all these differences and divisiveness has to finish, and we should be one in the collective nature of Sri Krishna. First, meditation is very important. Introspection is very important. And also, meeting each other, talking to each other, knowing each other is very important. It has worked all over. It's worked out in India tremendously, Russia tremendously, Bulgaria tremendously, so why not here?
It's no fashion for brainless people. It is a living process which has to take place where you must mature. And what I find that Americans are not matured. But you are now mature. You are now mature people. And I hope you will all behave like mature people henceforth. So may God bless you. साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवे नमो नमः. தாய், எங்களின் விஷுத்தி சக்கரத்தின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு உணர்த்தியமைக்கும் ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் தத்துவத்தை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களை மேம்படுத்த நாங்கள் எவ்வாறு எங்களின் தியானத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கிருஷ்ண தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையிலிருந்து முழுமையோடு கலந்திருக்க அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனம் சகசிராரிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாய், எங்களுக்கு முழுமையை உணர்த்தி அந்த முழுமையினுள் நாங்கள் நிலைத்திருந்து தியானத்தில் ஆழ்ந்த நிலையை அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. அன்னை உரை மனதில் கொண்டும் நமது தியானத்தினுள்ளும் நாம் சில நிமிடம் எண்ணங்களற்ற சந்தேகங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து ஆழ்ந்த தியான நிலையை அனுபவிப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தியானத்தின் அர்த்தத்தை எங்களுள் உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினை எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.